ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. நம்ம ஆல்ரெடி 2 டேஸா பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வந்து 3rd டே. நம்ம 30 டேஸ் கோர்ஸ் குடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்து 3rd டே நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அஸ் யூசுவல் பாலிட்டி தான். என்ன அப்படின்னா, அ பாலிட்டி மட்டும் தான் எடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. இல்ல, ஜிஎஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் மட்டும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணிடுவோம். ஓகேவா? ரைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து குரூப்ல கேளுங்க. கண்டிப்பா அதுக்கான ஆன்சர்ஸ் பண்றேன். ரைட்? ஓகே. ஸோ பாலிட்டில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். ஒண்ணு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதுக்கடுத்து வந்து குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திருக்கோம். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து 2022லயும் கேட்டிருக்காங்க, 2023லயும் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து 2 ஆண்டுகளா வந்து இந்த பகுதியிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் திரும்பியும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்ற மாதிரி, நீங்க இந்த ஒவ்வொரு ஸ்லைட்லயும் பார்க்குற ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு கொஸ்டின். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல கேட்டது. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ திரும்ப திரும்ப நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகுற மாதிரி வச்சுக்கணும். எப்படி ஃபெமிலியர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒயிட் ஷீட்லயோ இல்ல A4 ஷீட்லயோ நீங்க என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதெல்லாம் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. இப்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேவா? அதாவது வந்து பாலிட்டி அப்படின்னாலே இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமானது. இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 448 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அவ்வளவும் நம்மளுக்கு தேவைப்படாது. அவ்வளவும் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஸோ எக்ஸாம் ஃபோக்கஸ்டா நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்றது மட்டும் நம்ம எதெல்லாம் வந்து ஸ்லைட்ஸ்ல காமிக்கமோ, எதெல்லாம் வந்து புக்ல ஹைலைட் பண்ணி குடுத்துருக்காங்களோ, அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் படிக்கும் பொழுதும் நீங்க என்னெல்லாம் படிக்கிறீங்களோ, என்ன ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறீங்களோ, அதெல்லாம் ஒரு ஒயிட் ஷீட்ல நீங்க எழுதிக்கிட்டே வரணும். எழுதிட்டே வந்துட்டு, ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உட்கார்ந்து படிக்கிற ஹால்லயோ, இல்ல ரூம்லயோ, இல்ல ஒரு உங்களுடைய ஸ்டடி பேட்லயோ, ஸ்டடி டேபிள்லயோ, எனிதிங் எதுலயாவது நீங்க வந்து அத வந்து என்ன பண்ணிக்கணும், பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அத வந்து அடிக்கடி நீங்க பார்க்கணும். ஓகேவா? சோ அடிக்கடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அது மறக்காது. இது 100% கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஃபெமிலியர் ஆகணும். நீங்க அதுக்கு ஃபெமிலியர் ஆகணும். அப்போ உங்களுக்கு மைண்ட்ல நல்லா நிக்கும். ஓகேவா? இப்படிதான் இந்த மாரி கஷ்டமான விஷயங்கள நம்ம படிச்சுக்கணும். இன்னொன்னு வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும். ஒரு கன்டென்ட்டையும் இன்னொரு கன்டென்ட்டையும் நம்ம ரிலேட் பண்ணி படிக்கும் பொழுது, நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பார்ட் 4 வந்து பார்ட் 6 வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் அப்படின்னா, அப்போ பார்ட் 5 என்ன இருக்கும்? பார்ட் 7 என்னவா இருக்கும்? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகிள் 152 டூ 237 வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் பத்தி சொல்லுதுன்னா, அப்ப சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு எத பத்தி சொல்லும்? லோக்கல் கவர்ன்மென்ட்க்கு எத பத்தி வரும்? அப்ப கவர்ன்மென்ட்ன்ற அந்த வேர்ட வச்சு நீங்க ரிலேட் பண்ணணும். இப்படி நீங்க ரிலேட் பண்ணி படிக்கும் பொழுது, இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் எல்லாமே, டேட்டாஸ் எல்லாமே ஈஸியா ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஸ்டேட் கவர்ன்மெண்ட், மாநில அரசு. ஓகேங்களா? சோ நம்ம வந்து நம்மளுடைய இந்திய அரசு வந்து 3 டயர் கவர்ன்மெண்ட் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, 3 அடுக்கு அரசாங்கம் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துல இருக்குது. ஒண்ணு வந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அப்புறம் வந்து உள்ளாட்சி அரசாங்கம். இதுல மத்திய அரசு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்ப பார்க்க போறது மாநில அரசு. இதுக்கு அடுத்து வந்து உள்ளாட்சி அரசும் பார்ப்போம். ஓகேவா? ரைட். இப்போ வந்து இந்த மாநில அரசுல வந்து இது வந்து அரசியலமைப்புல பார்ட் 4ல வந்து குடுத்திருக்கிறாங்க. இதோட ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா 152ல இருந்து 237 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? சோ இதுலயும் வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மாதிரி தான் சட்டம், நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்ற 3 ஆர்கன்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகேவா? சோ நீங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்க்கு நீங்க என்னெல்லாம் பாத்தீங்களோ, அதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கேயும். ஓகேவா? அங்க எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அப்படின்னா, இங்கேயும் அதே மாதிரி தான். எக்ஸிகியூட்டிவோட டாப் மோஸ்ட் போஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பிரசிடென்ட் சென்ட்ரலுக்கு, இங்க வந்து கவர்னர். அங்க பிரைம் மினிஸ்டர்னா, இங்க சீஃப் மினிஸ்டர். அங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இங்க கவுன்சில் மினிஸ்டர்ஸ். இதுதான் எக்ஸிகியூட்டிவ். லெஜிஸ்லேச்சர் வரும்பொழுது அங்க பார்லிமெண்ட்னு படிப்போம். இங்க வந்து நம்ம என்ன ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு படிப்போம். சோ அங்க வந்து லோக்சபா அப்படின்னா, இங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அங்க வந்து ராஜ்யசபா அப்படின்னா, இங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அங்க லோக்சபா வந்து லோயர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து லோயர் ஹவுஸ். அங்க வந்து ராஜ்யசபா வந்து அப்பர் ஹவுஸ், இங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அப்பர் ஹவுஸ். ஓகேவா? சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஜுடிஷியரி, அங்க சுப்ரீம் கோர்ட்னா, இங்க ஹை கோர்ட்.
அதுக்கு அடுத்து இங்க ஹைகோர்ட்டுக்கு கீழே நிறைய லோயர் கோர்ட்ஸ் இருக்குது. மாவட்ட நீதிமன்றம், மற்ற நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், லோயர் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மாநில அரசு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது மூணையும் சேர்த்தாதான் அது வந்து மாநில அரசு. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் பார்த்தோம் இல்லையா? சோ பிரசிடென்ட் வந்து யாரு? அவர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு படிக்கிறோமா? அதே மாதிரி தான் ஒரு மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் வந்து யார் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் வச்சுக்கலாம். அங்க பிரசிடென்ட்டுக்கு நம்ம என்ன படிச்சோமோ அதே டிட்டோ தான். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க பிரசிடென்ட ஓவர் ரூல் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஆனா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற கவர்னரையும் ஓவர் ரூல் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அது யாரு அப்படின்னா பிரசிடென்ட். ஓகேவா? சோ பிரசிடென்ட் வந்து இப்ப கவர்னரை வந்து அவர் தான் வந்து என்ன பண்றாரு? அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேவா? சோ ஸ்டேட்டுக்கு அதாவது இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். இங்க வந்து ஸ்டேட்டோட எக்ஸிகியூட்டிவ்க்கு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாரு? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னா கவர்னர். அடுத்து 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு ஒரே நேரத்துல என்ன பண்ணலாம்? ஒரு ஆளுநரா வந்து என்ன பண்ணலாம்? நியமிக்கலாம். ஒரே நேரத்துல 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு. இது தமிழ்நாட்டுல நடந்துச்சு. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாட்டுல கவர்னரா இருக்கிறவங்க பாண்டிச்சேரிக்கும் கவர்னரா இருப்பாங்க ஒரு சில நேரங்கள்ல. ஓகேவா? சோ ஜெயலலிதா மேடம் இறந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரே நேரத்துல 2 ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணாங்க? ஒரே கவர்னர் வந்து இருந்தாங்க. ஓகேவா? சோ கவர்னர் பத்தி ஆர்டிகல் 154ல கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாரு? ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ்க்கு அரசியலமைப்பின் தலைவர் வந்து யாரு? கவர்னர். ஓகேவா? சோ இந்திய அரசியலமைப்பின் தலைவர் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாருன்னு கேட்டா அவர் வந்து பிரசிடென்ட். இங்க மாநிலத்துக்குன்னு கேட்டா கவர்னர். ஓகேவா? இவர் வந்து 2 அல்லது 3 மாநிலங்களுக்கு ஒரே நேரத்துல கவர்னரா இருக்க முடியும். இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவரோட டென்யூர் டேர்ம் ஆஃப் ஆபீஸ் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். ஓகேவா? இவர் வந்து ஒருவேளை குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தின் பேரில் தான் அங்க இருப்பார். ஒருவேளை குடியரசுத் தலைவர் வந்து அவர் ரிசைன்மெண்ட் வாங்கன்னு சொன்னா அவர் வந்து வந்துதான் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து அவரோட ஹோம் டவுன்ல இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழிசை இருக்கிறாங்களே, தமிழிசையை வந்து என்ன பண்ண மாட்டாங்க? தமிழ்நாட்டுக்கு கவர்னரா போட மாட்டாங்க. ஏன்னா இன்டர்னல் பாலிடிக்ஸ் இந்த உள்நாட்டு அரசியல் இருக்கு இல்லையா? அதனால பாதிப்புகள் வரும். ஏன்னா அவர் வந்து ஒரு நடுநிலையோட இருக்கணும். அப்படி யாரும் இருக்கிறது கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டுல இருந்தா அவங்கள தூக்கி வேற ஏதாவது ஸ்டேட்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்க? கவர்னரா போடுவாங்க. இப்படிதான் வந்து அந்த பர்ட்டிகுலர் அவங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட்டுக்கு அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க? கவர்னரா அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு என்ன பண்ணலாம்? அவங்கள வந்து பிரசிடென்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எல்லாமே பிரசிடென்டோட கையில தான் இருக்கும். ஒருவேளை ரெசிக்னேஷன் லெட்டர் குடுக்கிறதா இருந்தா கூட யார் கையில தான் குடுக்கணும்? பிரசிடென்டோட கையில தான் குடுக்கணும். ஓகேவா? சோ ஜனாதிபதியாக நியமிக்கப்படுறாரு. 5 ஆண்டுகள் பதவிக்காலம். சொந்த மாநிலத்தில் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். ஜனாதிபதியால ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு என்ன பண்ணலாம்? மாற்றப்படலாம். ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட தான் குடுக்கணும்? பிரசிடென்ட் கையில தான் குடுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹைகோர்ட் இல்ல எந்த ஒரு சட்டமும் என்ன செய்யல அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆளுநர் வந்து நீக்குறதுல எந்த பங்கும் அவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஒரு ஆளுநரை நீக்கணும் அப்படின்னா, அதுக்கு மாநில சட்டமன்றத்துக்கோ, இல்ல உயர்நீதிமன்றத்துக்கோ என்ன கிடையாது? உரிமை கிடையாது. யாருக்கு மட்டும் தான் இருக்கு? அங்க பிரசிடென்ட் கிட்டயும், பார்லிமென்ட் கிட்ட தான் இருக்கும். இப்போ ஒருத்தரை எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரசிடென்ட் மாதிரியே தான். எத்தனை முறை வேண்டுமானாலும் என்ன பண்ணலாம்? ஆளுநரா நியமிக்கப்படலாம். பிரசிடென்ட்க்கும் அப்படிதான் படிச்சோம் இல்லையா? ஹி இஸ் எலிஜிபிள் ஃபார் ரீ எலக்ஷன் படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி. அது மாதிரி ஆர்டிகிள் 158 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம். அது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? சோ அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 158 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேம் பெர்சன் 1 ஆர் 2 ஸ்டேட்ஸ்க்கு ஒரே நேரத்துல என்ன பண்ணலாம்? கவர்னரா இருக்கலாம் அப்படின்றது. அடுத்து வந்து இவருக்கான எமாலுமென்ட்ஸ், அப்புறம் வந்து அலவன்சஸ், சேலரி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கும் இது பாண்டிச்சேரிக்கும் ஒரே நேரத்துல கவர்னரா இருக்கிறாங்க. பாண்டிச்சேரி வராது, அது யூனியன் டெரிட்டரி இல்லையா? இப்ப ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் ஒரே கவர்னரா நியமிக்கிறாங்க அப்படின்னா அவருக்கான படித்தொகை எல்லாமே வந்து அவருடைய ஊதியம் எல்லாமே இந்த 2 மாநிலங்களும் பகிர்ந்து கொடுக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கான ஊதியத்தை கொடுத்துரும். இப்ப 2 மாநிலத்துக்கு ஒரே நேரத்துல ஆளுநரா இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மாநிலங்களும் பகிர்ந்து கொடுக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஆளுநர் ஆகணும்னா என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். 35 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும்.
அடுத்து வந்து இவர் வந்து எந்த ஒரு பார்லிமெண்ட்ல மெம்பரா இருக்கக்கூடாது. நாடாளுமன்றத்துல என்ன செய்ய, நாடாளுமன்றத்திலயோ இல்ல சட்டமன்றத்திலயோ உறுப்பினரா இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நியூட்ரல். ஓகேவா? பிரசிடென்ட்டும் வந்து எங்கேயுமே என்னவா இருக்க மாட்டாரு, உறுப்பினரா இருக்க மாட்டாரு. நாடாளுமன்றத்திலயோ இல்ல சட்டமன்றத்திலயோ, பார்லிமெண்ட் ஆர் எய்தர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எதுலயுமே வந்து என்ன பண்ண மாட்டாரு, உறுப்பினரா இருக்க மாட்டாரு. அதே மாதிரிதான் இவரும் வந்து எங்கேயும் உறுப்பினரா இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ ஒருவேளை இவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு, ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்எல்ஏ எம்பி போஸ்ட்ல இருக்கிறாரு அப்படின்னா, இவர் கவர்னரா தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா, பதவி ஏற்ற உடனே அவருடைய அந்த உறுப்பினர் பதவியை அவர் என்ன பண்ணிடணும், உடனே வந்து வெக்கேட் பண்ணிடணும். ஓகேவா? அதே மாதிரி ஆஃபிட் ஆஃப் ப்ராஃபிட், ஊதியம் தரும் எந்த ஒரு பதவியிலும் அவர் வந்து வகிக்க கூடாது. ஓகே, he should not hold any other profitable office. ஓகேவா? ரைட். சோ சிட்டிசனா இருக்கணும், 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஃபாரின் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயும் என்னவா இருக்கக்கூடாது, மெம்பரா இருக்கக்கூடாது. ஒருவேளை கவர்னர் ஆயிட்டார் அப்படின்னா, அவர் இருந்தா, எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்தா அவர் வந்து அதை வந்து ரிசைன் பண்ணிடணும். அடுத்து வந்து எந்த ஒரு ஆஃபிட் ஆஃப் ப்ராஃபிஸும் இருக்கக்கூடாது. இதுதான் அவருக்கான தகவல். இவருடைய பணிகள், அதாவது பிரசிடென்ட் மாதிரி இவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. ஓகேவா? சோ டிட்டோ அவரே மாதிரி தான். ஆனா அவரை விட இவருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். டெரிட்டரியும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, லிமிட்டும் கம்மி. அவருக்கு வந்து ஓவரால் இந்தியா, இவருக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்லக்குள்ள மட்டும் அவருடைய அதிகாரங்கள் செல்லும். ஓகேவா? இப்போ அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஆர்டிகல் 163ல வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இப்ப 3rd ஆர்டிகல் நம்ம படிச்சிட்டோம். 3வது ஆர்டிகல் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஆர்டிகல் 163. இந்த ஆர்டிகல் 163 வந்து எதை பத்தி சொல்லுது, ஆளுநருடைய அதிகாரங்களையும் பணிகளையும் வந்து சொல்லுது. ஓகேவா? என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, நிர்வாக அதிகாரம், சட்ட அதிகாரம், நிதி அதிகாரம், நீதித்துறை அதிகாரம், விருப்புரிமை அதிகாரம், அவசரகால அதிகாரங்கள். ஓகேவா? இப்போ எக்ஸிகியூட்டிவ் பவர், என்னெல்லாம் எக்ஸிகியூட்டிவ் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரசிடென்ட் வந்து இப்ப பிரைம் மினிஸ்டர் நியமிப்பாரா, அவருக்கு இலாக்கா அமைச்சர்களை வந்து நியமிப்பாரா, அதே மாதிரிதான் இங்கே வந்து முதலமைச்சரை கவர்னர் நியமிக்கிறாரு. முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அமைச்சரவை குழுவை வந்து இவர் அமைச்சரவையும் அமைச்சரவைகளுக்கான அவங்களுக்கான அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு, நியமிப்பார். ஓகேவா? இது போக பிரசிடென்ட் வந்து யூபிஎஸ்சி சேர்மன் அதோட மெம்பர்ஸை வந்து நியமிப்பாரு. அதே மாதிரி இவர் வந்து எஸ்பிஎஸ்சி, இப்ப டிஎன்பிஎஸ்சி இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சியினுடைய சேர்மனை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா, கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி அங்க வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அதனுடைய கமிஷனரையும் அதனுடைய மெம்பர்ஸையும் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இங்க அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அதை வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணுவா, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, பல்கலைக்கழகத்துக்கு விசின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சான்சலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேந்தர். அங்க இருக்கிறது எல்லாமே துணை வேந்தர்கள் தான் இருப்பாங்க யூனிவர்சிட்டிஸ்ல. அப்ப வேந்தர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட், சாரி, கவர்னர் தான் வேந்தர். ஓகேவா? அதனாலதான் எல்லா யூனிவர்சிட்டிலையும் பட்டமளிப்பு விழாவின் போது யாரை வந்து கூப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா, கவர்னரை வந்து கூப்பிட்டு பட்டம் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹி இஸ் த சான்சலர் ஆஃப் ஆல் த யூனிவர்சிட்டிஸ் இன் ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ வைஸ் சான்சலர்ஸை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் ரூல் வந்து ஒரு மாநிலத்துல அமல்ல இருக்கும் பொழுது, மாநிலத்தை பிரசிடென்டோட இடத்துல இருந்து யார் ஆட்சி செய்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் தான் ஆட்சி செய்வார். இதுதான் வந்து நிர்வாக அதிகாரம். ஒண்ணு, பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதலமைச்சரா நியமிக்கிறது. அதுக்கடுத்து அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் அவர்களுக்கான துறைகளையும் நியமிக்கிறது. அடுத்து டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எஸ்பிஎஸ்சிக்கு அவங்களுடைய சேர்மன், அப்புறம் உறுப்பினர்களை நியமிக்கிறது. அடுத்து மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது. அடுத்து வந்து பல்கலைக்கழக வேந்தர்களை துணைவேந்தர்களை நியமிக்கிறது. ஓகேவா? அடுத்து வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னு வரும் பொழுது, அங்க எப்படி பிரசிடென்ட் வந்து ஒரு பார்லிமெண்டோட இன்டகரல் பார்ட் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி கவர்னரும் இங்க வந்து ஒரு மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த அங்கம், இன்டகரல் பார்ட். ஓகேவா? இவர் வந்து எந்த ஒரு ஹவுஸ், அதாவது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் சரி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற மேலவை, சட்டமன்ற கீழவை, எதுலையுமே வந்து உறுப்பினரா இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சட்டமன்றத்தை கூட்டுறவும் ஒத்தி வைக்கவும் அதை கலைக்கவும் யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா,
கவர்னருக்கு உரிமை இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பிரசிடென்ட் மாதிரியே தான். நீங்க பிரசிடென்ட் படிச்சாலே கவர்னர் ரொம்ப ஈஸி. இதை கம்பேர் பண்ணியே படிச்சுக்கலாம். ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தை வந்து தொடங்கி அதுக்கான முதல் உரையையும் இவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னர் தான் உரையாற்றி வைப்பார். அடுத்து வந்து ஒரு ஏதாவது ஒரு பில் வந்து எப்படி இருக்கு லேப்ஸ் ஆயிருக்குது இல்ல வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களை வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஓகேவா? பார்லிமெண்ட்ல லெஜிஸ்லேச்சர் கிட்ட கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சட்டமன்ற பேரவை இருக்குல்ல, அதாவது வந்து சட்டமன்றம் அதனுடைய உறுப்பினர்ல வந்து எந்த ஒரு தலைவரை யாரையுமே எந்த ஒரு உறுப்பினரையும் தலைவராக அவர் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சட்ட அதிகாரம். என்னது லெஜிஸ்லேட்டிவ் பவர். அவர் தான் இன்டெகிரல் பார்ட், ஒருங்கிணைந்த அங்கம். அவர் எந்த ஒரு இதுலயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல மேலவை கீழவை எங்கேயுமே உறுப்பினராக இருக்கக்கூடாது. கூட்டத்தை கூட்டவோ ஒத்தி வைக்கவோ இல்ல வந்து டிசால்வ் கலைக்கவோ இவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அதைக்கடுத்து ஒவ்வொரு பொது தேர்தலுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் செஷனை அட்ரஸ் பண்றதும் தொடங்கி வைக்கிறதும் இவர் தான் பண்ணுவாரு. அடுத்து வந்து ஏதாவது ஒரு பெண்டிங் பில் பத்தி மெசேஜஸ் வேணும் அப்படின்னா அது தொடர்பான இதை வந்து அவர் வந்து கேட்டுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினரையும் இவர் தலைவர் என்ன பண்ணலாம் நீங்க தலைமையேற்று நடத்தும்படி அவர் அழைக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து பில்லு வந்து பாஸ் ஆகுது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில வந்து பில்லு பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த பில்லு எப்ப சட்டமாகும் கவர்னர் கையெழுத்து போட்டா மட்டும்தான் அது சட்டமாகும். அங்க எப்படி பிரசிடென்ட்டோ அதே மாதிரிதான் இங்க. ஓகேவா? அதே மாதிரி மாநில சட்டமேலவை உறுப்பினர்ல 6ல 1 பங்கு உறுப்பினர்களை இவர் நியமிக்கிறாரு. 6ல 1 பங்கு உறுப்பினர்களை இவர் நியமிக்கிறாரு. அடுத்து வந்து அங்க வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ்ல இருந்து 2 பேரை நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோமா இங்க வந்து ஒருத்தரை வந்து என்ன பண்ணுவாரு கவர்னர் வந்து நியமிப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 213 அதாவது வந்து சட்டமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாத போது வருஷத்துக்கு 3 வாட்டி கூடுன்னு பார்த்தோமா அந்த 3 வாட்டி கூடுறது இல்லாம இடையில வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது. ஓகேவா? ஏதோ ஒரு அவசர தேவைக்கு ஏதோ ஒரு விஷயத்த கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் உடனே அமலுக்கு வரணும். ஆனா அப்ப பார்த்தா சட்டமன்றம் என்ன இல்ல கூட்டத்தொடர்ல இல்ல. அப்படின்றப்போ இந்த சட்டமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாத பொழுது கூட இவரால ஒரு சட்டத்தை என்ன பண்ண முடியும் கொண்டு வர முடியும். ஓகேவா? அதுக்கு பேர் ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவசர கால சட்டம்னு சொல்லுவோம். அந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் அது வந்து 213 அது யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கவர்னருக்கு இருக்கு. அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் இருக்கு. ஓகேவா? பிரசிடென்ட்டுக்கு வந்து 1, 2, 3 வரும். இவருக்கு வந்து 213 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 4வது ஆர்டிகல் இதுல நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அப்போ இவருக்கு வந்து இவர் கையெழுத்து போட்டாதான் பில்லு லாவா மாறும். 6ல 1 பங்கு உறுப்பினர்களை இவர் நியமிக்கிறாரு. ஒரு ஆங்கில இந்தியரை வந்து உறுப்பினரா நியமிக்கிறாரு. அடுத்து வந்து சட்டமன்றம் கூட்டத்தொடரில் இல்லாத பொழுது அவசர கால சட்டத்தை இவர் இயற்ற முடியும். அதுக்கான ஆர்டிகல் 213. ஓகேங்களா? பினான்சியல் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அது வந்து அது பிரசிடென்ட் மாதிரியே தான் இவர் வந்து இவர் தான் வந்து அதை என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துவாரு. அடுத்து வந்து மணி பில்ல வந்து இவரோட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் இல்லாம என்ன பண்ண முடியாது இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது சட்டமன்றத்துல. ஓகேவா? அடுத்து வந்து கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து அட்வான்ஸ் மேக் பண்றதும் இவரால தான் முடியும். அடுத்து வந்து பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் அதை வந்து நியமிக்கிறதும் இவர் தான். ஓகேவா? சோ இதுதான் வந்து நிதி அதிகாரம். ஒண்ணு வந்து பட்ஜெட் அதை இவர் தான் அறிமுகப்படுத்துவாரு. மணி பில் அதாவது பண மசோதா இவருடைய ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் இல்லாம முன் பரிந்துரை இல்லாம இதை வந்து என்ன பண்ண முடியாது சட்டமன்றத்துல அறிமுகம் செய்ய முடியாது. கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து அட்வான்ஸ் மேக் பண்ணணும் அது இவரால மட்டும்தான் முடியும். அடுத்து பினான்ஸ் கமிஷனை இவர் தான் வந்து என்ன பண்றாரு நியமிக்கிறாரு. ஓகேவா? அடுத்து ஜுடிஷியல் பவர். ஜுடிஷியல் பவர் அப்படின்றது மாநிலத்தின் அட்டார்னி ஜெனரல் அங்க அட்வொகேட் ஜெனரல் இவர் தான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியமிக்கிறாரு. ஓகேவா? மாநிலத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா? அதாவது இவர் தான் வந்து மாநிலத்தினுடைய தலைமை என்ன சொல்றது சட்ட அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். அங்க வந்து அட்டார்னி ஜெனரல் பார்த்தோம்ல அதே மாதிரி இங்க அட்வொகேட் ஜெனரல் அட்டார்னி ஜெனரல் இருக்கு அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா? அடுத்து வந்து மாவட்ட நீதிபதிகள் அப்புறம் வந்து அவங்களுடைய பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட கலந்து ஆலோசித்து அவங்கள வந்து நியமிப்பாங்க. அவங்களுக்கான பதவி உயர்வை கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் அவங்களுடைய அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் கூட கலந்து ஆலோசித்து அதுக்கான வேண்டிய விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க. இதுதான் ஜுடிஷியல் பவர். ஓகேங்களா?
அடுத்து வந்து மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவருடன் கலந்தாலோசித்து அவரால் நியமிக்கப்படுகிறார். ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து யார் கூட கலந்து ஆலோசித்து, குடியரசுத் தலைவருடன் கலந்து ஆலோசித்து இவர் நியமிக்கிறாரு. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேர்டனிங் பவர் இருக்கு இல்லையா, மரண தண்டனையை தவிர கருணை மனு பெறப்பட்டால் தண்டனையை மன்னிக்கவோ குறைக்கவோ அல்லது தண்டனையை நிறுத்தவோ அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த பேர்டனிங் பவர் அதாவது மரண தண்டனை இருக்கு இல்லையா, டெத் சென்டென்ஸ், இது மட்டும் ஒரு அளவு மன்னிக்க முடியாது. மற்றபடி மித்த எல்லாத்தையுமே வந்து பிரசிடென்ட் மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? மரண தண்டனை தவிர்த்து மித்த எல்லா தண்டனைகளுக்கும் இவர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வேலை மெர்சி பெட்டிஷன் போட்டா, கருணை மனு போட்டா அதுல அவர் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனா மரண தண்டனைக்கான கருணை மனு வந்து யாரால மட்டும்தான் பண்ண முடியும், பிரசிடண்டால மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து இவருக்கான விருப்புரிமை அதிகாரங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? விருப்புரிமை அதிகாரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ ஒரு சட்டம், ஒரு பில்லு வந்து சட்டமாகணும் அப்படின்னா ஒண்ணு சட்டமன்றம். இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு அவை மட்டும்தான் இருக்கு இல்லையா? இப்போ சட்டமன்றத்துல என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு பில், ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ரெசல்யூஷன் அப்புறம் வந்து பில்லா போய் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி ஓகே இந்த பில் வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு மனதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு ஓட் பண்ணி கவர்னருக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்ப கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்கும் கவர்னருக்கு. ஒண்ணு, அந்த பில்லுக்கு கையெழுத்து போட்டு சட்டமா மாத்திரலாம். இல்ல அப்படின்னா அதை வாங்கி பாக்கெட் விடன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வாங்கி அவர் பாக்கெட்ல போட்டுட்டு என்ன பண்ணிடலாம், அவரோட ஒரு வேலையை பார்க்கலாம். அப்படிதான் இந்த நீட் மசோதாவுக்கு இப்போ வரைக்கும் அது எந்த ஒரு தீர்வும் இல்லாம இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட் மசோதாவுக்கு இதுவும் நடந்துச்சு. பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்படின்னு வந்து அனுப்பிச்சு வச்சிருவார். பிரசிடென்ட் வந்து பார்த்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெக்கமெண்டேஷனுக்கு என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுப்பிச்சு வச்சிருவார். அப்போ 3 ஆப்ஷன் இருக்கு கவர்னருக்கு. ஒண்ணு அசென்ட் பண்றது, கையெழுத்து போட்டு சட்டமாக்குறது. 2வது அதை வாங்கி பாக்கெட்ல போட்டு இல்ல டேபிள் டிரால போட்டுட்டு பேசாம இருக்கிறது. 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறது. இந்த நீட் மசோதாவுக்கு 2 பேர் அனுப்பிச்சு ரொம்ப 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 வருஷம் ரொம்ப காலமா ஒண்ணு உள்ள போட்டு வச்சிருந்தாரு. 2வது இப்போ வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர். இந்த 3 பவர்ல அவர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ வந்து ஒரு பொது தேர்தல் நடந்துருச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி இங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நம்மளுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே சொல்லிடுறேன். பொது தேர்தலுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது. எந்த பார்ட்டிக்குமே வந்து என்ன நடக்கல அப்படின்னு என்ன கிடைக்கலன்னா, ஒரு பெரும்பான்மையே கிடைக்கலன்னு வச்சுப்போம். இப்போ வந்து 2 பார்ட்டி இருக்குது. 2 பார்ட்டிக்குமே வந்து என்ன கிடைக்கல, பெரும்பான்மை கிடைக்கல, மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்றப்போ இவரால என்ன செய்ய முடியும்? பெரும்பான்மை இல்லாத போது, எந்த கட்சிய வேணாலும், எந்த கட்சியின் தலைவர வேணாலும் வந்து நீங்க வந்து ஆட்சி அமைங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஆட்சியில உட்கார வைக்க முடியும். கவர்னருக்கு அப்படி ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்கு. 2 பார்ட்டிக்குமே மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா, இவர் நினைச்சா யார வேணாலும் ஒருவேளை ஏடிஎம்கேவ கூப்பிட்டோ, இல்ல டிஎம்கேவ கூப்பிட்டோ, நீங்க வந்து ஆட்சி அமைங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? கூப்பிடலாம். ஆனா அப்படி அப்படி அழைச்சிட்டா அவங்க என்ன பண்ணணும், அந்த பர்ட்டிகுலர் பார்ட்டி அந்த பர்ட்டிகுலர் டேக்குள்ள அவங்க ஒரு கூட்டணி எல்லாம் சேர்த்து அப்படி இப்படின்னு பண்ணி அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிடணும். ஓகேவா? அடுத்து வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம். ஓகேங்களா? அது வரும் பொழுது அது வந்துச்சு அப்படின்னா, அப்போ சட்டமன்றத்தை என்ன பண்ண முடியும்? அவரால கலைக்க முடியும். சட்டமன்றத்தின் மீது தனக்குள்ள நம்பிக்கையை நிரூபிக்க முடியாத போது அமைச்சரவை அவர் பதவி நீக்கம் செய்யலாம், டிசால்வ் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர். அடுத்து எமர்ஜென்சி பவர், அவசர கால அதிகாரம். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? டிஸ்கிரிஷனரி பவர் ஒண்ணு வந்து பில்லு ரிலேட்டடா. ஓகேவா? பில்லு ரிலேட்டடா 3 பவர் இருக்கு. ஒண்ணு அவர் கையெழுத்து போடலாம், இன்னொன்னு வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கலாம். ஓகேவா? 2வது வந்து ஒரு மாநிலத்துல பொது தேர்தலுக்கு அப்புறம் 2 எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது, ஏதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர அமைச்சரவை அமைக்க வந்து அவர் வந்து என்ன செய்யலாம்? அழைக்கலாம். 3வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, அந்த அமைச்சரவையை என்ன பண்ணலாம்? இவர் டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்றது. அடுத்து எமர்ஜென்சி பவர். அவசர கால அதிகாரம்.
ஸோ இதோட ஆர்டிகிள் வந்து 356. ஓகேவா? இதுதான் வந்து மாநில எமர்ஜென்சி. ஓகேவா? ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட கால ஒரு பர்டிகுலர் டேல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து உங்களுடைய ஆட்சியை எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் பிரசிடென்ட்டுக்கு. அப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? அவருடைய ரூலை இங்க இம்போஸ் பண்ணுவாரு. ஓகேவா? சோ இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, குடியரசுத் தலைவனோட தலைவரோட ரெப்ரசன்டேட்டிவா யார் வருவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் தான் மாநிலத்தை ஆளுவார். சரியா? அப்போ வந்து இல்ல பிரைம் ஒரு சட்டமன்றம் நடக்காது. சட்டமன்றம் கூட்டத்தொடருக்கே வராது. ஓகேவா? அங்க அவருக்கு மூளையா யார் செயல்படுவான்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். முதலமைச்சரும் அமைச்சரவை குழு தான் அவருக்கு மூளையா செயல்படுவாங்க. ஓகேவா? அடுத்து ஆளுநருடைய பிரிவிலேஜஸ், சிறப்புரிமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து ஆர்டிகல் 361ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவரு எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கும் இதேதான். ஓகேவா? இவர் வந்து கவர்னரா பதவியில இருக்கும் பொழுது இவரை கைது செய்யவோ, சிறையில் அடைக்கவோ முடியாது. அதுக்கான எந்த நடைமுறையும் கிடையாது. இதே மாதிரி தான் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? கவர்னர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் பார்க்க போறோம். அவர் வந்து நாமினல் ஹெட். கவர்னர் வந்து நாமினல் ஹெட் அப்படின்னா, ரியல் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர். இவர் தான் வந்து ஒரு அரசாங்கத்தின் தலைவர். அரசின் தலைவர். மாநில அரசின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவர்னர். அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மாநிலத்துக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து மாநில ஆளுநர். மாநில ஆளுநர் இருக்கிறார். கவர்னர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவார். இது நம்மளுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நேத்தைக்கு பார்த்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? அதுல யார் யார் பிரசிடென்ட் பார்த்திருக்கோம், வைஸ் பிரசிடென்ட் பார்த்திருக்கிறோம், சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்திருக்கோமா? இவங்க 3 பேரோட லிஸ்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கொஸ்டின் வரும். ஓகேவா? அவங்களுடைய பேரு, அவங்க எந்தெந்த வருஷம் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்றத அந்த இத வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த லிஸ்ட் எடுத்து நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு கண்டிப்பா அ அந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு புக்ல இருக்கும். இல்ல அப்டின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? அத பார்த்து படிச்சுக்கணும். கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் சீஃப் மினிஸ்டரோட அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 3 வகையான அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் வந்து இருக்குது முதலமைச்சருக்கு. ஒண்ணு வந்து ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை தொடர்பானது. 2வது வந்து கவர்னர் தொடர்பானது. அடுத்து 3வது வந்து மாநில சட்டமன்றம் தொடர்பானது. அமைச்சரவை தொடர்பானது, கவர்னர் தொடர்பானது, அடுத்து வந்து மாநில சட்டமன்றம் தொடர்பானது. ஓகேவா? சோ இப்ப கவர்னர் ரிலேட்டடா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரோட அட்வைஸ் படிதான். அதாவது கவர்ன் சீஃப் மினிஸ்டரோட முதலமைச்சருடைய அட்வைஸ் படி, ஆலோசனையின் பேர்ல தான் கவர்னர் என்ன செய்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கீழ இருக்கிற அத்தனை பேரையும் வந்து என்ன பண்ணுவாரு? கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஹி அட்வைசஸ் த கவர்னர் இன் ரிலேஷன் டு த அப்பாயின்மெண்ட். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? மாநிலத்தினுடைய உயர்ந்த சட்ட அதிகாரி அட்வொகேட் ஜெனரல். அடுத்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், மாநில தேர்தல் ஆணையர். அடுத்து வந்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மன், அதோட மெம்பர்ஸ். அடுத்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன், மாநில திட்ட ஆணையர், ஆணையர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள். அடுத்து வந்து மாநில நிதி ஆணையம், அதனுடைய ஆணையர் மற்றும் உறுப்பினர்கள். இவங்க எல்லாத்தையுமே வந்து இவங்கள இந்தந்த போஸ்டிங்க்கு அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாரு சீஃப் மினிஸ்டர். அதை வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? அப்போ கவர்னர் அப்படின்னா அவருக்கு மூளையா செயல்படுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அங்க பிரசிடென்ட்டுக்கு மூளையா யார் செயல்படுவா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஆளுநர் தொடர்பான அதிகாரங்கள் முதலமைச்சருக்குரியது. ஓகேங்களா? மாநில அட்வொகேட் ஜெனரல், மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர், மாநில திட்டக்குழுவின் தலைவர், மாநில நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? முதலமைச்சரினுடைய ஆலோசனையின் பேரில் ஆளுநர் வந்து நியமிக்கிறார். ஓகேவா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிலேட்டடா என்னென்ன பவர்ஸ் வந்து இருக்குது? சோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இவங்க வந்து கூட்டாக மாநில சட்டமன்றத்துக்கு பொறுப்பாவாங்க. அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போனோம் அப்படின்னா, அவங்க வந்து பார்லிமென்ட்டுக்கு, ஓகேவா? லோக்சபாவுக்கு என்ன பண்ணுவாங்க? கூட்டா பொறுப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கணும்.
ஓகேவா? எம்எல்ஏ இருந்தா மட்டும்தான் அமைச்சரவை குழுவுல இருக்க முடியும். அடுத்து 163 ஆர்டிகிள் 163 பிரகாரம் இவங்க வந்து என்ன பண்ணலாங்க? ஹி he gives aid and advice to the governor. அவங்க உங்களுடைய உதவியோ இல்ல ஆலோசனையோ வந்து யாருக்கு கொடுக்கலாம்? கவர்னருக்கு கொடுக்கலாம். இந்த ஆர்டிகிள் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஆர்டிகிள் 163. இது மாதிரி 213 அப்படின்னு படிச்சோமா? 213 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது என்ன ஆர்டிகிள் ஞாபகப்படுத்துங்க. இங்க வந்து 163 இருக்கு. அது மாதிரி 123 நான் உங்களுக்கு சொன்னேன். நேற்றைய தினத்துல 110 சொன்னேன், 100 சொன்னேன். இதெல்லாம் எஸ்பெஷலி அப்படின்ற விஷயம் சொல்லி சொன்னேன். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்கிறது. இப்போ ஆர்டிகல் 163 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநருக்கு உதவுதல் மற்றும் ஆலோசனை வழங்குதல், எய்ட் அண்ட் அட்வைஸ் டு த கவர்னர். 164 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுறது. 164 எதை சொல்லுது? முதலமைச்சரோட அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்றாங்க. அடுத்து வந்து 164(1)A வந்து எதை பண்ணுது? எதை சொல்லுது பாத்தீங்கன்னா, நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 15% எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு பார்த்தோம். மொத்த உறுப்பினர்கள்ல 15% மிகாமல் அமைச்சரவை குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேவா? இங்க வந்து 234 இல்லையா? 234 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 36 மெம்பர்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? அமைச்சரவை குழுவுல இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து எது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ரைட். அண்ட் தென் சீஃப் மினிஸ்டர் தான் வந்து கவர்னருக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இவர் தான் வந்து செயல்படுவார். ஓகேவா? ரைட். நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்க்க போறோம். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டமன்றம். இப்போ மாநில சட்டமன்றம் அப்படின்னு வந்துட்டாலே உள்ள வந்து யார் வந்துருவா? ஃபர்ஸ்ட் கவர்னர் தான் வந்துருவாரு. ஏன்னா அவர் தான் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு பார்த்திருப்போம். ஒருங்கிணைந்த அமைப்பு, ஒருங்கிணைந்த உறுப்பினரா இருக்கிறாரு. ஓகேவா? ஆனா எந்த ஒரு சட்டமன்றத்திலயோ சட்ட மேலவையிலோ இவர் உறுப்பினர் கிடையாது. ஆனா இவருக்கு கீழே தான் அந்த 2 அவைகளுமே இருக்கும். ஓகேவா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை, சட்டமன்ற பேரவை. ஓகேவா? சட்டமன்ற பேரவை அப்படின்னா கீழவை. அதாவது வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா அது. சட்ட மேலவை, சட்டமன்ற மேலவை வந்து தமிழ்நாட்டுல கிடையாது. ஓகே. இப்போ இந்த மாநில சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப 2 இருக்கிற மாநிலங்கள் இருக்கானா? நிறைய இருக்குது. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இதுல வந்து உத்தரப்பிரதேஷ் மட்டும்தான் நார்த்ல இருக்குது. ஓகேவா? மித்த எல்லாமே பாருங்க, உத்தரப்பிரதேஷும் பீகார் மட்டும்தான் நார்த்ல. மித்தது எல்லாமே எங்க இருக்கு? சவுத்ல தான் இருக்கு. உங்களுக்கு ஆந்திரா, தெலுங்கானா ஞாபகம் வந்துடும். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. அதுக்கு மேல மகாராஷ்டிரா, அதுக்கு மேல உத்தரப்பிரதேஷ், பீகார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொத்தம் இந்த 6 மாநிலங்கள்ல தான் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்குது. மத்த எல்லாத்துலயுமே என்னதான் இருக்கு? யூனிகேமரல் ஓரவை சட்டமன்றங்கள் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ரைட். அதாவது சட்டமன்றம் மேலவை, சட்டமன்ற பேரவை, கீழவை அப்படின்றது 2 இருக்கும். 2 இருந்துச்சுன்னா அது ஈரவை, பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். 1 இருந்துச்சுன்னா அது ஓரவை, யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர். இது வந்து சொன்ன மாதிரி. லோயர் ஹவுஸ் அப்படின்றது கீழவை, சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது. ஓகேங்களா? அப்பர் ஹவுஸ்ன்றது மேலவை, சட்டமன்ற மேலவைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த லோயர் ஹவுஸ் இருக்கு இல்லையா? இந்த லோயர் ஹவுஸ் அதாவது சட்டமன்றம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்குது இல்லையா? சோ இங்க யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தட் இஸ் எம்எல்ஏஸ். ஓகேவா? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இவங்க தான் வந்து எங்க இருப்பாங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருப்பாங்க. அது மாதிரி மேலவையில யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீச்சர்ஸ், அது மாதிரி கிராஜுவேட்ஸ், அடுத்து லோக்கல் பாடி மெம்பர்ஸ், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இதுல மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அதுல இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்க தான் வந்து உறுப்பினர்களா எங்க இருப்பாங்க? சட்டமன்ற மேலவையில இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருப்பாங்க. ஓகேவா? சோ லோயர் ஹவுஸ்ல யார் இருப்பா? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. சட்டமன்ற மேலவையில யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீச்சர்ஸ், ஆசிரியர்கள், பட்டதாரிகள், அப்புறம் வந்து உள்ளாட்சி உறுப்பினர்கள். இவங்க தான் வந்து என்னவா இருப்பாங்க? பிரதிநிதிகளா இருப்பாங்க. ஓகேவா? ரைட். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்க்க போறோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றத வந்து என்ன சொல்லுவோம்? லோயர் ஹவுஸ்னு சொல்லுவோமா? சட்டமன்றம்னு சொல்லுவோமா? இன்னொன்னு விதான் சபா அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? இது வந்து ஒரு பாப்புலர் ஹவுஸ். லோக்சபா வாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றம் அப்படின்றது. மக்களவை மாதிரியே தான் சட்டமன்றமும் இங்க. அங்க பாப்புலர் ஹவுஸ் தானே அது. அதே மாதிரி இங்கேயும் இது பாப்புலர் ஹவுஸ், பிரபலமான அவை, கீழவை, லோயர் ஹவுஸ். அதுக்கடுத்து ரியல் சென்டர் ஆஃப் பவர், உண்மையான அதிகார மையம். ஏன் இதை வந்து உண்மையான அதிகார மையம், ஏன் அங்க ராஜ்யசபையோ இங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையோ உண்மையான அதிகார மையம் சொல்றது கிடையாது அப்படின்னா, பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள். ஏன்னா இந்தியால வந்து டெமோக்ரஸி தானே இருக்குது, குடியாட்சி. மக்களால் மக்களுக்காக ஆளப்படுகிற அரசு தான் இருக்கு இல்லையா? அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இங்க இருக்கிறதுனால இதுதான் உண்மையான அதிகார மையமா செயல்படுது. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கம்மியா. இப்ப கேரளாவை தமிழ்நாடோட கம்பேர் பண்ணோம்னா சின்ன மாநிலமா, அப்ப அங்க வந்து எப்படி இருக்கும், அங்க இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க, உறுப்பினர்கள் கம்மியா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும் அப்படின்னா மேக்சிமம் வந்து மினிமம் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்சிமம் 500, மினிமம் வந்து 60. ஓகேவா? அதிகபட்சம் 500 பேர் இருக்கலாம் மாநில சட்டமன்றத்துல. இல்லைன்னா குறைந்தபட்சம் 60 பேராவது இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் சட்டமன்றத்தினுடைய பதவி காலம், அலுவலக காலம் 5 இயர்ஸ். ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்து ஜென்ரலா பார்த்திருக்கோம். இப்ப தமிழக சட்டமன்றம். இங்க வந்து மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 235 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 235 உறுப்பினர்கள்ல 234 மெம்பர்ஸ் வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள். எல்லாருமே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒருத்தரை மட்டும் யார் வந்து நியமனம் பண்ணுவா? அந்த ஆங்கிலோ இந்தியனை ஆளுநர் நியமனம் பண்ணுவாரு. அதுவும் இப்ப கிடையாது. ஓகேங்களா? அடுத்து சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல். எலெக்ஷன் எப்படி நடக்குது? அதே டிட்டோ தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ராஜ்யசபா லோக்சபா பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும். அங்க லோக்சபாக்கு 25 வயசு பார்த்தோம் இல்லையா? இங்கேயும் 25 வயசு தான். சிட்டிசன்ஷிப் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், இங்கேயும் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதே மாதிரி ஒருவர் ஒரே சமயத்தில் அதாவது எலெக்ஷன் நிற்கும் போது, இப்ப எம்எல்ஏ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல 2, 3 தொகுதியில நின்று என்ன பண்ணலாம்? போட்டியிடலாம். ஒரே நேரத்துல இப்ப ராகுல் காந்தி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நார்த்ல ஒரு சீட்டு, இங்க கேரளால ஒரு சீட்டு. ஓகேங்களா? 2 இடத்துல போட்டியிட்டாரா? எப்போ போட்டியிட்டுட்டு எந்த ஒரு 2 இடத்துலயும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணி இன்னொன்னு வந்து வெக்கேட் பண்ணிடணும். இல்ல ஏதாவது ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அங்க வந்து அவர் என்னவா மாறிடுவாரு? அதுக்கான உறுப்பினரா மாறிடுவார். ஓகேவா? அப்போ ஒரே ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல கான்ஸ்டிடியன்சிஸ்ல என்ன பண்ணலாம்? தொகுதிகள்ல போட்டியிடலாம். அதே மாதிரி இண்டிபெண்டா நின்னும் என்ன பண்ணலாம்? சுயேட்சை வேட்பாளராக நின்று கூட தேர்தலில் போட்டியிட முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து எலெக்ஷன். எலெக்ஷன் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்மளுடைய பொது தேர்தல் அந்த அதுதான் இங்கேயும் இருக்கும். சோ இதுக்கு ஒண்ணே 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அவ்வளவுதான். மத்தபடி எஜுகேஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? சட்டமன்ற அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ் பவர், நிதி அதிகாரம், பினான்சியல் பவர், நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள், கண்ட்ரோல்ஸ் ஓவர் த எக்ஸிகியூட்டிவ்ஸ். ஓகேவா? 3 தான் ஆர்கன்ஸ் பார்த்தோமா? அதே மாதிரி தான் இங்க இருக்கு. சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நிர்வாக அதிகாரம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பினான்சியல் பவர் பார்ப்போம். ஓகேங்களா? பினான்சியல் பவர் பார்க்கும் பொழுது சோ இதுதான் வந்து என்ன செய்யுது? ஒரு மாநிலத்தினுடைய நிதியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? சட்டமன்றம் மாநிலத்தின் நிதி நிலையை என்ன செய்யுது? கட்டுப்படுத்துகிறது. கீழவை அப்படின்றது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளை அதிக அதிகாரம் பெற்றுள்ளது. நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா? அதாவது வந்து மணிபில் மணிபில் பொறுத்த வரைக்கும், பண மசோதா, நிதி மசோதா பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவோட பவர் ரொம்ப கம்மி. நான் சொன்னேன் அதே மாதிரிதான் இங்கேயும் கீழவைக்கு தான் அதிக பவர் இருக்கு. எது ரிலேட்டடா? நிதி மசோதா, பண நடவடிக்கைகள்ல அதிக பவர் இருக்குது. அதே மாதிரி மணிபில்ல வந்து எங்க மட்டும்தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? மணிபில்ல எங்க மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்? லோயர் ஹவுஸ், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்.
அடுத்து வந்து சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு வரியையும் என்ன செய்ய முடியாது, விதிக்க முடியாது. ஏன்னா அவங்கதான் எல்லாமே. ஓகேவா? எந்த ஒரு புது வரியும் என்ன பண்ண முடியாது, யாராலையும் என்ன பண்ண முடியாது, லெவி பண்ண முடியாது. பிகாஸ் தே ஆர் த ரியல் ஆத்தரிட்டேட்டிவ். சரியா? அவங்க தான் முடிவு பண்ண வேண்டியது. இவங்கள தவிர்த்து வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. இதுதான் அவங்களுக்கான நிதி அதிகாரம். அடுத்து நிர்வாகத்துறை மீது உங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள், கட்டுப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தி அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் பொறுப்பானவங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இங்க இருந்து தான் வந்திருப்பாங்க. இங்க இருந்து தான் வந்திருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். கேபினட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அது வந்து ராஜாங்க அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் 3 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோமா. கேபினட் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற முக்கியமான 4 துறைகள்ல அமைச்சரா இருக்கிறவங்க. ஃபினான்ஸ், அடுத்து வந்து வந்து நிதி, உள்துறை, பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை. இந்த 4 துறைகள் தான் நம்ம முக்கியமான துறை. இந்த துறையினுடைய அமைச்சரா இருக்காங்களோ அவங்க தான் கேபினட் மினிஸ்ட்ரியில இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க தான் வந்து இந்த ராஜாங்க அமைச்சர்கள். அதுக்கு கீழ இருக்கிறவங்க தான் வந்து இணை அமைச்சர்கள். அதே மாதிரி தான் இங்க ஸ்டேட்லயும் இருக்கும். இவங்கலாம் கூட்டாக இந்த 15% ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, 36 பேர் வந்து யாருக்கு பொறுப்பானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு தி அசெம்பிளி. சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து அசெம்பிளில வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க. உறுப்பினர்கள், மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ எல்லாருமே அமைச்சர்கள் கிடையாது. உறுப்பினர்கள் வேற, அமைச்சர்கள் வேற. இந்த 36 பேர் மட்டும் தான் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். மத்தபடி மீதி இருக்கக்கூடிய அந்த 200 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 200 பேரும் வந்து உறுப்பினர்கள் தான். இப்ப சட்டமன்றத்துல அவை கூடும்பொழுது உறுப்பினர்கள் கேள்வி கேட்டா, அந்த கேள்விகளுக்கு அமைச்சர்கள் தான் பதில் குடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அமைச்சரவைக்கு நோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அத வந்து என்ன செய்ய முடியும்? அத வந்து அமைச்சர்கள பதவி நீக்கம் செய்ய முடியும். அமைச்சர்களை இண்டிவிஜுவலா என்ன செய்யலாம்? பதவி நீக்கம் செய்யலாம். இந்த ராஜேந்திர பாலாஜிக்கெல்லாம், செந்தில் பாலாஜிக்கெல்லாம் அந்த மாரி தான் நடந்துச்சு இல்லையா? ரைட். சோ இதுதான் வந்து நிர்வாகத்துறையின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள். அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். லெஜிஸ்லேட்டிவ் பவர் சட்டமன்ற அதிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் நேத்தே சொன்னேன் ஒரு 3 லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் மத்திய பட்டியல்ல யார் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும்? மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். ஸ்டேட் லிஸ்ட்ல மாநில அரசாங்கம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சட்டம் இயற்ற முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்னு வரும்பொழுது அது பொதுப்பட்டியல்னு சொல்லுவோம். அதை ஆஸ்திரேலியாட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம். அங்கிருந்து பாரோ பண்ணியிருப்போம். ஸோ இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து மாநில அரசும் என்ன பண்ணிக்கலாம்? சட்டம் இயற்றிக்கலாம். இது மத்திய அரசும் சட்டம் இயற்றிக்கலாம். ஒருவேளை இவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு கான்ஃபிளிக்ட் ரைஸ் ஆகுது. ஏதோ ஒரு சின்ன ஒரு முரண்பாடு வருது அப்படின்ற பட்சத்துல யாருடைய சட்டம் செல்லும்? யார் தான் முன்னாடி நிப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் தான். அவங்க எடுக்கிற சட்டம், அவங்க சொல்ற சட்டம் தான் செல்லும். ஓகேவா? அவங்க தானே அதனால அவங்க சொல்றதான் செல்லும். மத்தபடி 2 பேருமே வந்து பொதுப்பட்டியல என்ன பண்ணிக்கலாம்? சட்டம் இயற்றிக் கொள்ளலாம். ஓகேவா? சோ இப்ப அதே மாதிரி தான் மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய எல்லா துறைகள் மீதும் மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றிக் கொள்ள முடியும். அதே மாதிரி பொதுப்பட்டியல்லையும் சிலவற்றில என்ன பண்ண முடியும்? சட்டம் இயற்றிக் கொள்ளலாம். ஓகேவா? இப்போ ஒருவேளை மாநில சட் அ மத்திய அரசு வந்து ஒருவேளை சட்டம் இயற்றிடுச்சு அப்படின்னா, அத வந்து இவங்க வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தின் மசோதா வந்து சட்டமாக நிறைவேற்றுகிறது. இந்த நடைமுறைய வந்து யார் வந்து நிறைவேற்றுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கம். ஓகேவா? சோ மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்ன்மென்ட். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும், அதாவது ஒவ்வொரு எவ்ரி இண்டிவிஜுவல் என்ன பண்ணணும்? மீட்டிங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? செஷன்ஸ்ல கண்டிப்பா என்ன பண்ணணும்? அட்டெண்ட் பண்ணணும். அதே மாரி சட்டமன்றம் வந்து ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை என்ன பண்ணணும்? கண்டிப்பா கூட்டணும். சட்டமன்றத்த ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை கூட்டியே ஆகும். ஓகேவா? அதே மாரி அ எமர்ஜென்சி வந்து இப்போ வந்து நடைமுறையில இருந்துச்சு அப்டின்னா, சட்டமன்றம் வந்து தனது என்ன பண்ண முடியாது? சட்டமன்றத்தினால சட்டம் இயற்ற முடியாது. எப்போ எமர்ஜென்சி அமல்ல இருக்கும்போது, அவசர காலம் இல்ல நெருக்கடி
அமலில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பெருசாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகாது, இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்னால அது நிமித்தமா இங்க வந்து ஒரு பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் ஆகுது அப்படின்றப்போ என்ன பண்ண முடியாது, இங்க சட்டமன்றத்தினால சட்டம் இயற்ற முடியாது. ஓகேங்களா? அடுத்து வந்து மாநில ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, சட்டமன்றம், அது வந்து அமைச்சரவையின் மீது என்ன பண்ணுது, ஒரு கண்ட்ரோல் வைக்குது. அவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் அமைச்சரவை இருக்கும். ஓகேங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட கண்ட்ரோல்ல தான் யார் இருப்பா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? கேபினெட் மினிஸ்ட்ரி இருக்கும். அடுத்து இவங்க தான் வந்து ஸ்டேட்டோட பினான்ஸ வந்து கட்டுப்படுத்துறாங்க, நிதியை வந்து கட்டுப்படுத்துறாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல்ஸ் த ஸ்டேட்ஸ் பினான்சஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த சட்டமன்றத்தினுடைய அனுமதி இல்லாம என்ன பண்ண முடியாது, புதிய வரியை விதிக்க முடியாது, இல்ல அதிகரிக்கவோ குறைக்கவோ விலக்கிக் கொள்ளவோ முடியாது. அதை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கேற்கின்றனர். ஓகேங்களா? அங்க பிரசிடென்ட்ட வந்து எலக்ட் பண்ணோம்ல, ஒரு எலக்டோரல் காலேஜ் இருக்குன்னு சொல்லணும். ஒரு தேர்வு குழுமம் இருக்கும். அந்த தேர்வு குழுமத்துல யாரெல்லாம் இருப்பா? எலெக்டட் மெம்பர்ஸ் ஃப்ரம் தி ராஜ்யசபா, லோக்சபா, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஓகேங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அது இல்லாம வந்து டெல்லி அண்ட் புதுச்சேரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இங்க இருக்கக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும். அப்படி சொன்னோமா, சோ இவங்க வந்து எங்க இருப்பாங்க? குடியரசுத் தலைவரினுடைய தேர்தலையும் வந்து குடியரசுத் தலைவரினுடைய தேர்தலில் வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா, மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கலாங்க. அத வந்து ராஜ்யசபாவோட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க எம்எல்ஏஸ் தான் என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. ராஜ்யசபாவுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது யார் தேர்ந்தெடுப்பா? எம்எல்ஏஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து அரசியலமைப்பை திருத்தும் சில நேர்வுகளிலும் சட்டமன்றம் பங்கு வகிக்கிறது. ஒரு சில விஷயங்கள மோஸ்ட்லி வந்து அரசியலமைப்புன்னு வந்துட்டாலே பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்கும். ஆனா ஒரு சில நேரம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்டோட கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ அ அரசாங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சட்டத்தை உருவாக்குறது, சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது, நீதியை உறுதி செய்தல். இந்த 3 வேலையையும் யார் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பண்ணுது. ஓகேவா? ரைட். இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சட்டமன்றம் இருக்கு இல்லையா? சட்டமன்றம் அப்படின்றது அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. அது உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா ஸ்பீக்கர், சபாநாயகர் தான் அதனுடைய தலைவர். இந்த தலைவர் தான் வந்து அதனுடைய தலைமை அதிகாரி. ஓகேவா? அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தலைமை ஏற்று நடத்துவார். பிரிசைடிங் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இவர வந்து யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மன்னன் படம் கூட பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த படத்துல வடிவேலு வந்து சபாநாயகரா உட்கார்ந்திருப்பாங்க. அப்போ அப்ப எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டும் வரை தனது பதவியை தொடர்கிறார். இப்ப அடுத்த ஒரு எலக்ஷன் வர்ற வரைக்கும். இப்போ இவங்களோட டெர்ம் முடியுது. இப்ப டிஎம்கே பீரியட் வந்து முடியுது. அடுத்த ஒரு ஜெனரல் எலக்ஷன் வர்ற வரைக்கும், வந்து அடுத்த ஒரு ஸ்பீக்கர் ரெடி ஆகுற வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதுல கூட்டம் நடக்கும் இல்லையா? அது வரைக்கும் இவர் தான் ஸ்பீக்கரா இருப்பார். ஓகேவா? ஒருவேளை சபாநாயகர் இல்ல, சிக்காயிட்டாரு, இல்ல வேற ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா, அவருக்கு பதிலா துணை சபாநாயகர் வந்து அந்த கூட்டத்த வந்து நடத்தி குடுப்பார். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது, இது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ். இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். சோ இந்த சபாநாயகருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஸ்டிங் ஓட் இருக்கும். ஓகே. இந்த ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்துல வோட்டிங் நடக்குது அப்படின்னா, டை ஆயிருச்சு அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ணலாம்? கேஸ்டிங் ஓட்டு போட்டு ஏதாவது ஒண்ணு வந்து பெரும்பான்மை வர வச்சு அந்த இது ஆகும், சட்டம் நடைமுறைக்கு வரும். அந்த தீர்மானம் ஜெயிக்கும் அந்த மாரி சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்ப நம்ம பார்த்தது லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. இதுக்கு அடுத்து பார்க்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்டமன்ற மேலவை வந்து பார்க்கிறோம். இது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து ஒரு மேலவை, அப்பர் ஹவுஸ். இது வந்து விதான் பரிஷத்னு சொல்லுவோம். அங்க விதான் சபா, இது விதான்
பரிஷத். ஓகேவா? இதை வந்து கலைக்க முடியாது. ஆனா சட்டமன்றத்தை என்ன செய்ய முடியும்? கலைக்க முடியும். இதை கலைக்க முடியாது. ராஜ்யசபா லோக்சபா மாதிரியா இங்கேயும். ஓகேவா? இதுல இதோட டென்யூர் பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ். ஆனா இதுல எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, பீப்புள் வந்து பண்ணுவாங்க, ரிட்டையர் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? 1/3 பீப்புள் வந்து என்ன பண்ற உறுப்பினர்கள் வந்து ரிட்டையர் ஆகி போவாங்க. அவங்களுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, புது உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சுடுவோம். ஓகேங்களா? இவங்களுடைய டென்யூர் வந்து 6 இயர்ஸ். ஓகே. சோ இவங்க ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 பேருக்கு குறையாம இருக்கணும். அதாவது வந்து மாநில சட்டமன்றம் இல்லையா, மாநில சட்டமன்றம் அதனுடைய உறுப்பினர் மூன்றில் ஒரு பங்கு. மூன்றில் ஒரு பங்கு. ஓகேவா? அப்ப 90 பேர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா 30 பேரை என்ன பண்ணிருக்கணும், இங்க இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும். ஓகேவா? சட்டமன்ற மேலவையில உறுப்பினர்களா இருப்பாங்க. ஆனா குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்றது இங்க வந்து 40 உறுப்பினர்களுக்கு 40 பேருக்கு குறையாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து இவங்க வந்து எப்படி தே ஆர் எலெக்டட் இன்டைரக்ட்லி. அங்க சபாநாயகர் என்ன பண்ணலாம், டைரக்டா சபாநாயகர்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியினுடைய மெம்பர்ஸை வந்து மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம். எம்எல்ஏஸ் நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறோம். அதே மாதிரி இங்க லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற மேலவையினுடைய உறுப்பினர்களை நம்ம நேரடியா தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. இவங்களுக்கு எலெக்ஷன் வந்து நடக்கும். ஆனா மக்கள் நாம் நேரடியாக தேர்ந்தெடுக்க மாட்டோம். அதுக்குன்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம பின்னாடி அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து 25 இயர்ஸ் சொல்லியிருக்கேன் உறுப்பினர் ஆகிறதுக்கு. இங்க வந்து 30 இயர்ஸ். அங்க ராஜ்யசபாவுக்கு 30 இயர்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் வந்து 30 இயர்ஸ். எலெக்ஷன் எப்படி நடக்கும் இந்த மாதிரி, அதாவது மொத்தம் வந்து 40 பேர் குறையாம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அந்த உறுப்பினர் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சியாளரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து இதுல வேலை பார்க்கறாங்க இல்லையா, அந்த உறுப்பினர்கள் எல்லாம் உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? மக்கள் பப்ளிக் நம்மளா என்ன பண்ண மாட்டோம், டைரக்டா அந்த எலெக்ஷன்ல பங்கேற்க மாட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பட்டதாரிகள் ஒரு டிகிரி வாங்கினவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து 12 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 பங்கு உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து 1 பங்கு உறுப்பினர்கள்ல கவர்னர் வந்து நியமிக்கிறார். ஓகேவா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து 1 பங்கு உறுப்பினர்களை ஆசிரியர்கள், அதாவது செகண்டரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இவங்கள்ல இருந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? சோ இதுதான் இப்படிதான் வந்து சட்டமன்ற மேலவைக்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேவா? சோ அதுக்கான எலெக்ஷன்ல இவங்க மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, பங்கேற்பாங்க. ஓகேவா? இப்ப நீங்க டிகிரி வாங்குனீங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுல சட்டமன்ற மேலவை கொண்டு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அப்ப அதுக்கான எலெக்ஷன் 2012 நினைக்கிறேன். 11, 12, 10 இல்லாட்டி 11ல வந்து இதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து டிஎம்கே இருந்ததுனால என்ன பண்ணாங்க, சட்டமன்ற மேலவையை வந்து திரும்ப கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சாங்க. அப்ப அதுக்கான எலெக்ஷன் நடத்துறதுக்கும் நல்ல பரப்பா வேலை நடந்துச்சு. ஆனா ஏனோ அது வந்து நடக்கல. ஓகேவா? அப்போ 3 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து இருந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டில இருந்து, அடுத்த 3 1 பங்கு உறுப்பினர்கள் எங்க இருந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து, அடுத்து 12 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து யாரு, கிராஜுவேட்ஸ். அடுத்த 12 1 பங்கு உறுப்பினர்கள் யாரு, ஆசிரியர்கள். அப்புறம் ஆசிரியர்கள் அப்படின்னா டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், யூனிவர்சிட்டி, காலேஜஸ்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து அந்த மாதிரி. அடுத்து 1 பங்கு உறுப்பினர் யாருனால, கவர்னர்னால நியமிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? சோ இதனுடைய தலைவர் யாரு, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேலவையினுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்மன் தான். இவர் தான் பிரிசைடிங் ஆபீசர். இவர் தான் என்ன பண்ணுவாரு, அந்த அவையை நடத்தி செல்லுவார். அங்க ராஜ்யசபா சொன்னோம் எக்ஸ் அபிஷியல் சேர்மன், வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து அங்க வந்து சேர்மனா இருப்பாரு. இங்க அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களை ஒருத்தரை வந்து தேர்ப்பாங்க, அவை தலைவர். ஓகேவா? இது இல்லாம ஒரு துணை தலைவரையும் அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க. ஓகேவா? இப்ப தலைவர் இல்லாத பொழுது, இல்ல தலைவர் வந்து சிக்காயிட்டார் அப்படின்னா துணைத் தலைவர் என்ன பண்ணுவார், அந்த கூட்டத்தை நடத்துவார்.
இப்போ நம்ம தமிழ்நாட்டுல சட்டமன்ற மேலவை முன்னாடி இருந்தது. எம்ஜிஆர் பீரியட்ல இந்த 1986 என்ன எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போ இருக்கிறத அபாலிஷ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து இப்ப திரும்ப வந்து இப்ப டிஎம்கே பீரியட்ல கொண்டு வரதா போறதா அதுக்கான முயற்சிகள் நடந்துச்சுன்னு சொன்னேன். அப்ப என்ன பண்ணலாம்? திரும்ப கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கான வழிமுறையும் நம்மளோட அரசியலமைப்பில் இருக்குது. ஓகேவா? சோ ஆர்டிகல் 169 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கத்தை பத்தி பேசுது. ஆர்டிகல் 169. இதுக்கு முன்னாடி 1 ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 213 பார்த்தோமா? ஆர்டிகல் 123 ஞாபகப்படுத்துறீங்களா? ஆர்டிகல் 110, ஆர்டிகல் 100, ஆர்டிகல் 52, ஆர்டிகல் 154 ஞாபகம் வருதா உங்களுக்கு? இப்படி ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? வந்து இதை எப்படி வந்து கொண்டு வர்றது? ஓகேவா? ஒரு ஒரு சட்டமன்றவிய உருவாக்கவோ இல்ல வந்து நீக்கவோ என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்துல 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து அந்த தீர்மானத்தின் மீது வாக்களிக்க வேண்டும். ஓகேவா? வாக்களிச்சாதான் என்ன பண்ண முடியும்? அந்த சட்டம் வச்சு அந்த சட்டமன்றம் முடியும். 3 உறுப்பினர்கள் வச்சு பார்லிமெண்ட்டுக்கு அதை அனுப்பிச்சு சட்டமாக்கி அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அபாலிஷ் பண்ணலாம், அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு 1986 சட்ட மேலவையை வந்து என்ன பண்ணாங்க? நீக்குனாங்க. 1986 நவம்பர் 1. அது எம்ஜிஆர் பீரியட்ல எடுத்ததுனால டிஎம்கே ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அதை திரும்ப கொண்டு வருது. ஓகேங்களா? ரைட். இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப 8th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல எப்படி வந்து ஒரு பில் வந்து லாவா மாறுது, சட்டமா மாறுது. ஒரு மசோதா எப்படி வந்து சட்டமா மாறுது அப்படின்னு சொல்லி இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல பாருங்க, முதல்ல சட்டப்பேரவையில் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது. சட்டப்பேரவை எங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்துல. ஓகே, இப்ப ஸ்டாலின் நிக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின்லாம் இருக்கு. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு மன்றம் மாதிரி இருக்கும், அதை காமிப்பாங்களே, அதுதான் சட்டப்பேரவை. சரியா? அங்க என்ன பண்ணுவாங்க? மசோதா அறிமுகப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்க? டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே அதை வந்து ஓகேங்களா? அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பெரும்பான்மை கட்சி என்ன ஆட்சி அமைக்குமா? அப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்றோம்? அந்த மசோதா என்னவா மாறிடும்? சட்டமா மாறிடும், அதிகமான உறுப்பினர்கள் இருந்தா. ஓகேவா? அப்ப அந்த தீர்மானம் நிறைவேற்ற மசோதா என்னவா போகும்? அங்க வந்து கவர்னருக்கு போகும். அந்த கவர்னர் வந்து அவர் வந்து கையெழுத்து போட்டுட்டாரு அப்படின்னா அண்ட் தென் இட் ஹஸ் பிகம் லா. ஓகேவா? அது வந்து சட்டமா மாறிடும். ஓகேவா? ஒண்ணு சட்டமன்றத்துல என்ன பண்ணணும்? லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில பில் பிரசன்ட், அடுத்து வந்து நடக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் அதுல மாற்றம் கொண்டு வரணும். அடுத்து வந்து இருபது உறுப்பினர்கள்ல பாதி 50% ஓபன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும்? ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கவர்னர் தான் சட்டமாகும். ஓகேங்களா? இதுதான் ஒவ்வொரு மசோதாவும் சட்டமாக்கப்படுகிறது. ஓகேவா? ரைட். சோ இதுதான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? புரியுதா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இது ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் காமிச்சிருப்பேன். எங்க இருந்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருப்பேன். சோ அந்த லெசன்ஸ நீங்க கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க இன்னமும் டைம் எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்குது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ நடந்துருச்சு அப்படின்னா, இந்த வீடியோ ரிலேட்டடா எந்தெந்த புக்ல எங்கெங்க கொடுத்துருக்காங்க லெசன்ஸ் அப்படின்றத பார்த்து தயவு செய்து ஏன்னா, நம்ம வந்து அந்த டியூரேஷனுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் நம்ம எடுத்திருக்கிறோம் கையில. ஆனா அது வந்து 100% இருக்கு.
ஓகேங்களா? இப்போ இந்த டாபிக் எடுத்துட்டோம்னா, இந்த டாபிக்ல இருந்து இன்னைக்கு நைட்ல இருந்து நாளைக்கு ஈவினிங்குள்ள நீங்க என்ன பண்ணி அத்தனையும் படிச்சு வச்சுக்கணும். இந்த டாபிக் என்ன கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். நெறைய பேர் வந்து அந்த 2 நாள் கொஸ்டின்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டெய்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு நெறைய கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. நீங்க அதையும் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப நான் உங்களுக்கு இப்ப இந்த 3 டேஸா உங்களுக்கு என்னெல்லாம் நடத்தியிருக்கிறனோ, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டா இந்த போர்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வராம இருக்காது. அப்படிப்பட்ட போர்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்றோம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். அத மட்டும் தான் நம்மளால கவர் பண்ண முடியும். அதுக்கான டைம் தான் நம்ம கையில இருக்குது. சோ இத மட்டும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மினிமமா உங்களுடைய சோர்ஸஸ வச்சுக்கோங்க. சோர்ஸஸ மேக்ஸிமைஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? படிக்க முடியாது. மினிமமா வச்சுக்கோங்க. என்ன குடுக்குறோமோ அத மட்டும் நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கேட்டா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருந்து, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல இருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் என்னால அடிக்க முடியும். என்னால கன்ஃபார்மா ஒரு மார்க் வாங்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா, நீங்க படிக்கிறதுல தான் இருக்கு. இங்க தான் வரும். இதுல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நாங்க சொல்லியாச்சு. அப்ப அதுக்கு நீங்க உங்களுடைய எஃபர்ட்ட போடணும். ஓகேவா? திரும்ப திரும்ப படிங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. நெறைய கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு கொஸ்டின நீங்க அடிச்சிடலாம். 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ரைட். சோ இது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட். இதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ இதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துரலாம். மீதிய நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் உள்ளாட்சி அரசாங்கம். சோ இது வந்து 2 விதமான உள்ளாட்சி அரசாங்கம். ஒண்ணு வந்து பஞ்சாயத்து, இன்னொன்னு வந்து முனிசிபாலிட்டி. ரூரல் சைட்ல வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். அர்பன் சைட்ல வந்து முனிசிபாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. சோ நகரம் அப்படின்னா மாநகராட்சி, நகராட்சி, நகரியங்கள், பேரூராட்சி, பாளைய வாரியம்னு சொல்லுவோம். ரூரல் கிராமப்புறமா இருந்தா மாவட்ட பஞ்சாயத்து, பஞ்சாயத்து யூனியன், கிராம பஞ்சாயத்து, வார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சோ இது இந்த லோக்கல் கவர்ன்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய யாருன்னு கேட்டீங்கன்னா, ரிப்பன் குரூப். நீங்க ஓல்டு ஹிஸ்டரியில வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ரிப்பன் பிரபு தான் வந்து என்னவா பாத்தீங்கன்னா, இந்த லோக்கல் கவர்ன்மெண்டோட தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா படிச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. தேங்க் யூ.